ஹாய் டீச்சர்ஸ், குட் ஈவினிங். எல்லாருமே வந்து டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. நம்ம ஆசிரியர் பணிக்கான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நம்ம வந்து போவோம். இது வந்து ஜஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். நீங்க வந்து 75 எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு அதே வந்து ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்க போறாங்க. நீங்க 115 எடுத்தாலும் அதே ப்ரிஃபரன்ஸ் தான். அதனால வந்து நம்ம அடுத்த கட்டத்துல வந்து நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்றோம் அப்படிங்கிறதா வந்து முக்கியம். அதான் வந்து நமக்கு வேலைக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப டிஆர்பி அனௌன்ஸ் பண்றதுல ஒரு முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, போன வருஷத்துல இருந்து இந்த யூஜிடிஆர்பி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிஜிடிஆர்பியோட தங்கச்சி அப்படின்லாம் சொல்லலாம், தம்பி தங்கச்சி அப்படின்லாம் சொல்லலாம். அதாவது பிஜிடிஆர்பி வந்து ஒரு லெவல்ல வந்து கேட்பாங்க, அதுக்கு அடுத்த மட்ட லெவல்ல வந்து கேட்பாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 வந்து பேப்பர் 2 வந்து நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கணும். பேப்பர் 1 எஸ்ஜிடி அது வேற தனியா நம்ம பார்ப்போம். இது வந்து பேப்பர் 2ல அவங்க வந்து என்ன மேஜர் வந்து எடுத்தீங்க பிஎட்ல. இப்போ மேக்ஸா இருந்தா மேக்ஸ்ல யூஜிடிஆர்பி, சரிங்களா? இங்கிலீஷா இருந்தா இங்கிலீஷ்ல, தமிழா இருந்தா தமிழ், ஹிஸ்டரி அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து வேரியேஷன் ஆகும். இப்ப நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல மொத்தம் வந்து 150 மார்க் வந்து கேட்பாங்க. இதுல ஒரு பெரிய தலைவலி இல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜி வந்து உங்களுக்கு கிடையாது, சரிங்களா? அதுல இருந்து நம்ம வந்து தப்பிச்சிட்டோம். 150 மார்க்குமே வந்து எதுல இருந்து கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 10 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 10 யூனிட்ல இருந்தா 150 கொஸ்டின்ஸுமே கேட்க போறாங்க. அது வந்து நம்ம எப்படி வந்து கரெக்டா ஆப்ஷன் சூஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி படிச்சு அதை வந்து நம்ம எப்படி கிராக் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணோம். நம்ம அகாடமில வந்து பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 10ஆம் தேதி பிஜி யூஜி டிஆர்பிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம 10 யூனிட்டுக்கான சிலபஸை பற்றி ஓவராலாக வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சாசர்ஸ், ஷேக்ஸ்பியர், மில், ஏஜ் ஆஃப் மில்டன், ஏஜ் ஆஃப் ட்ரைடன், ஏஜ் ஆஃப் போப், ஜான்சன், வேர்ட்ஸ்வொர்த், டெனிசன், ஹார்டி, பிரசன்டேஜ் அதை பற்றி வந்து ஒரு ஓவராலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து பிஜிடிஆர்பிக்கும் இந்த டாபிக் வந்து யூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப வந்து பேசிக்காக தான் இருக்கும். அந்தளவு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து சாசரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் வந்து இருக்கணும். படித்தோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம வந்து தியரட்டிக்கலாக படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து மைண்டில் வந்து செட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 10 டாபிக் வந்து அவங்க ரெஃபரன்ஸ் புக்குமே வந்து கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அந்த 2 பேர்த்தோட ரெஃபரன்ஸ் புக், கேஆர் ராமச்சந்திர நாயர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் ஹட்சனோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இந்த 2 ஆத்தரோட புக்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதில் இருக்க நோட்ஸ் எடுத்து நம்ம படித்தாலே போதும். அதை தாண்டி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வராது, சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யூனிட் 2 வந்து யூனிட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1, சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2ன்னு ஒன்று ஒரு யூனிட் வரும் நமக்கு. இதில் 1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ் தனியாக, நான் டீடைல் ஸ்டடி தனியாக, அதுக்கப்புறம் பொயட்ரியில் வந்து டீடைல் ஸ்டடி, நான் டீடைல் ஸ்டடி. அது ப்ரோஸில் வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம்ல, ஒரு ப்ரோஸ் இருந்ததுன்னா அதில் போயம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து லெசன் இருக்கும், அதுக்கப்புறம்